இன்றைக்கி கருப்பு உளுந்து வச்சு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும், ரொம்ப கருகக்கூடாது. இதில் 1/2 கப்பு கருப்பு கவுனி அரிசி, நீங்கள் நார்மல் அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வரையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் மிக்ஸ்டு சீட்ஸ் எல்லாம் இருக்குது, கொஞ்சம் செரிஸ் இருக்குது. இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி தான் சேர்க்குறோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4-5 ஏலக்காய் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டு சீட்ஸ் சொன்னல, அது ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஹெல்த்தியானது, நல்லா ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இப்போது அதே பேனில் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், ஒரு 20 கருப்பு திராட்சை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டிங்கன்னா நல்லா லட்டு சூப்பராக வரும். இப்போ வறுத்து வச்சுருக்க பொருள் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு, நான் இன்றைக்கி கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன், உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே பல்ஸ் மோடில் போட்டு நல்லா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் சுக்கும் ஆட் பண்ணியிருக்கிறேன் பவுடரு. இப்போ இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சம் நல்லெண்ணையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், லட்டு பிடிச்சாச்சு, நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களும் ரொம்ப ஹெல்த்தியானது, ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி ஒரு 1 மந்த் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா டெய்லி ஒன்று சாப்பிட்டா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.